வணக்கம். ஆன்மீக செய்திகள். மதுரை மாவட்டம் மேலூர் திருபுவனம் சாலையில் அமைந்துள்ள இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான நாகம்மாள் கோயில் பிரசித்தி பெற்றது. இக்கோயிலில் ஆண்டுதோறும் ஆடி கடைசி செவ்வாய்க்கிழமை தொடங்கி 3 நாட்கள் ஆடி உற்சவ திருவிழா நடைபெறும். இதன் 61ஆம் ஆண்டு உற்சவ விழா கடந்த 15 நாட்களுக்கு முன் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. விழாவின் முதல் நாள் நிகழ்ச்சியாக இன்று காலை சக்தி கரகம் எடுத்து பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்டனர். மேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து அலகு குத்தி பறவை காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலூர் மண்கட்டி தெப்ப குளத்தில் இருந்து தொடங்கிய பால்குட ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கோயிலை வந்தடைந்தது. பக்தர்கள் நேர்த்திக்கடனாக செலுத்திய பால் நாகம்மாள் தேவிக்கு மின் மோட்டார் மூலம் தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்படுகிறது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் அம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர். மேலூர் டிஎஸ்பி சிவக்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பாத சிறுகுடி பொன்னர் சங்கர் சுவாமி கோயிலில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் உருண்டை சோறுடன் கூடிய கரிசோறு விருந்து ஆடிப்படையில் திருவிழா நடைபெற்றது. நள்ளிரவு தொடங்கிய திருவிழாவில் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வழங்கிய 101 ஆடுகளை சுவாமிக்கு பலியிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னர் பலியிட்ட ஆடுகள் மற்றும் 500 கிலோ அரிசியில் சாதம் சமையல் செய்து பொன்னர் சங்கர் சுவாமிக்கு படையலிட்டனர். பின்னர் சுவாமிக்கு படைக்கப்பட்ட உருண்டை சாதத்தை விளக்கை அணைத்து வானை நோக்கி எறிந்தனர். சிறுகுடி, குமரப்பட்டி, புதூர், நத்தம், குட்டூர், மாம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு விருந்து பரிமாறப்பட்டது. வினோத திருவிழாவில் சிறுமிகள் முதல் முதிய பெண்கள் வரை கலந்து கொள்ள அனுமதியில்லை.
அருள்மிகு பொன்னர் சங்கர் ஆடிப்படையலை முன்னிட்டு அதிக விமர்சனம் நடைபெற்று கொண்டிருக்குது. இது 200 ஆண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருஷம் நன்மை ஊர் நன்மை வேண்டி இயற்கை செழிக்க வேண்டும் என்கிறதுக்காக வருஷம் ஆடிப்படையல் கொண்டாடப்படுகிறது. ஒரு 5000 பேர் கலந்து கொண்டு நடு இரவு 12 மணிக்கு எரிசோறு விடுவோம். அது லைட்டெல்லாம் மின் விளக்கு அமைத்தி கொண்டு எரிசோறு விட்டவனே மக்களுக்கு அன்னதானம் கொடுக்கப்படும். இது ஆண்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய விசேஷங்கள். பெண்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இது பல 200 வருஷமாக இது ஆண்கள் மட்டும் பங்கேற்கிற விசேஷமாக நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் இது விமர்சனமாக மாற்றி போய்கொண்டே இருக்கும். எங்கள் ஊர் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 48 நாட்கள் சிறப்பு மண்டலாபிஷேக பூஜைகள் செய்தனர். மூலவர் சுப்பிரமணிய சுவாமி அந்தனர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 48 நாட்கள் மண்டலாபிஷேக பூர்த்தியை முன்னிட்டு ஷஷ்டி மண்டபத்தில் சிறப்பு யாக பூஜைகள் மகா பூர்ணாகுதியுடன் நிறைவடைந்தது. மூலவர் சுப்பிரமணிய சுவாமி சண்முக பெருமான் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு புனித நீரில் அபிஷேகம் செய்யப்பட்டது. கோயிலில் சண்முக விலாச மண்டபம், மூலவர் சன்னதி மற்றும் உட்பிரகாரங்களில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்தனர். திரளான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க முருகப்பெருமானை தரிசனம் செய்து மனமுருகினர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே ஆணையம்பட்டை கிராமத்தில் பழமையான ஸ்ரீ சக்தி பெரியமாரியம்மன் கோயில் உள்ளது. பிரசித்தி பெற்ற இக்கோயில் தேர் திருவிழா கடந்த 7ஆம் தேதி காப்பு கட்டி கம்பம் நடப்பட்டு துவங்கியது. விழாவையொட்டி தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சியில் 30 அடி உயர அலங்கரிக்கப்பட்ட தேரில் சக்தி பெரிய மாரியம்மன் எழுந்தருளினார். தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் பரவசம் அடைந்தனர். விழாவில் ஆணையம்பட்டி, கெங்கவல்லி, தெடாவூர், நடுவலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர்.